ஒரு அமைச்சர் வெளிப்படையாக சொல்லுகிறார், தமிழ்நாடு தான் தனித்து சனாதன தர்மத்தை எதிர்க்கிற ஒரே மாநிலமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருந்தாலும் தமிழ்நாடு தனித்த அடையாளத்தோடு இயங்குவதற்கு பெரியாரின் அரசியல் தான் காரணம் என்பதை நாம் அறிவோம். அந்த தனித்துவத்தை பாதுகாக்க, அந்த தனித்துவத்தின் மூலம் தமிழ்நாட்டை பாதுகாக்க, தமிழ்நாட்டின் மூலம் இந்திய மண்ணை பாதுகாக்க, அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க நம்முடைய தளபதி அவர்களால் முடியும். அந்த நம்பிக்கையோடு நாம் தேர்தல் களத்தை எதிர்கொள்வோம். தருமபுரியில் மொத்த தொகுதிகளிலும் திமுக கூட்டணியே வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் நாம் ஒருங்கிணைந்து களப்பணி ஆற்றுவோம். திராவிட முன்னேற்ற கழகம், தோழமை கட்சிகள் முன்னெடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள், என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் களத்திலே ஒற்றல் துணையாக இருப்பார்கள் என்பதை சொல்லி, திராவிட இயக்கத்தின் அரசியல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த வெளிப்புற மக்களுக்குமான அரசியல், இடதுசாரி அரசியல் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உழைக்கும் மக்களுக்குமான அரசியல். சமூக நீதி அரசியல் என்பது அம்பேத்கர் இயக்கங்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டுமல்ல, அனைத்து தரப்பு விளிம்பு நிலை மக்களுக்குமான அரசியல். ஆகவே நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து நின்றால்தான் இந்த சதிகார கும்பலின் அரசியலை முறியடிக்க முடியும், தமிழ்நாட்டில் வேரூன்றுவதை தடுத்து நிறுத்த முடியும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி, அந்த களத்தில் அண்ணன் பழனியப்பன் போன்றவர்களும் நம்மோடு கைகோர்த்து நிற்பது நமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. அவருடைய இல்ல திருமணத்தில் பங்கேற்று மணமக்களை வாழ்த்துவதில் மீண்டும் எனது மகிழ்ச்சியை பதிவு செய்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.